போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். அந்த எழில் நின்றவரை என்னடா பண்ணீங்க? அவர் உசுரோட தான் இருக்காரா இல்ல எங்கேயாவது கொண்டு போச்சிட்டீங்களா? சார், அவரை என் ஃப்ரெண்ட்ஸுங்க அடிச்சது உண்மைதான் சார். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார். ஏய், இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. உன்கிட்ட இருந்து எப்படி வர வைக்கிறன்றத பாடுறா. சொல்றா, சொல்லு, சொல்றா, 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 சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். சார், என் தம்பி விட்டுருங்க சார். அவன் எந்த தப்பும் பண்ணல சார். சொல்லு, அடி வாங்கி சொல்றா, சொல்றா. சார் வலிக்குது சார், முடியல சார். ஏல என்னடா பண்ண? சொல்றா. ஐயோ சார், சார் அவனை அடிக்காதீங்க சார். சொல்றியா இல்லையா போ? சின்ன பையன் சார். சொல்லு, சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். சொல்லுன்னு சொல்றேன்ல. ஏல என்னடா பண்ண? சொல்றா. சார், ஓகே சார். சார் இப்போ உடனே ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். சார், சைதாப்பேட்டை எஸ்ஐயோட அண்ணன் தான் சார். சஸ்பெண்ட் ஆன எஸ்ஐ இங்கே தான் சார் இருக்காரு. சரிங்க சார். இந்தா கொடுக்குறேன் சார். டிசி பேசணுங்கிறார். சார், எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே, வாங்க சார். அந்த சாவியை கொடுங்க. வாங்க. உங்க தம்பி டிசி கிட்ட பேசி உங்களை வெளியில எடுத்திருக்காரு. இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணாம இருங்க. தேங்க்யூ சார். ஐயோ சார், வலிக்குது சார். சொல்லு. போங்க. எங்க என் தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. அவனை விட சொல்லுங்க. விட்டுறதா? அவனை என்கிட்ட விட்டு இருந்தா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவனை கொன்னுட்டு மறுபடியும் ஜெயில போய் உட்காந்துருப்படி. அவ்வளவு கோவத்துல இருக்க உன் தம்பி மேல ஏதோ மாப்பிள்ள கோவத்துல சண்டை போட்டா அவர் ஆளை வச்சு அடிப்பானா உன் தம்பி? ஐயோ, அவன் சின்ன பையங்க. அவனால வலி தாங்க முடியாது. பாருங்க அவனை எப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லி அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இப்படிதானே நீ அவன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அடிக்கும்போது மாமா துடிச்சிருப்பாரு. அன்னைக்கு யாரும் வந்து காப்பாத்தலையே. இப்ப கூட அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. நானே உங்க தம்பியை வெளியே எடுத்துட்டு வரேன். ஐயோ அன்பு, அவன் தான் தெரியாதுன்னு சொல்றான்ல. தெரிஞ்சா அவன் உங்ககிட்ட மறைக்க போறான் சொல்லு. இவ்வளவு உண்மையை தானே வந்து ஒத்துக்கிட்ட விட இப்படி போட்டு அடிக்கிறாங்களே. அவனுக்கு உண்மை தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டானா? அவன் பாவம் அன்பு. அவனை வீட்டுல யாருமே ஒரு அடி கூட அடிச்சதே இல்ல. அவனால இந்த வலி எல்லாம் தாங்கவே முடியாதுங்க. ஐயோ அன்பு, நான் உன் இதெல்லாம் உன் தம்பி ரவுடித்தனம் பண்ணதுக்கு நீ என் தம்பி கால விழுந்தா எல்லாம் சரியா போயிடுமா? அவனை மாப்பிள்ள எங்கன்னு சொல்லு. இப்பவே விட சொல்றோம். எங்க அவன் தெரிஞ்சா சொல்ல மாட்டானாங்க. அவனுக்கு தெரியாததை எப்படிங்க சொல்ல முடியும்? என் தம்பி கோபக்காரன் தான். ஆனா அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவனால எழில் தம்பிக்கு எதுவுமே ஆயிருக்காதுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீ மாமா நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு. என்னதான் சிவசங்கரிக்கு நம்ம குடும்பத்து மேல கோவம் இருந்தாலும் பெத்த மகனை காணுங்கிற அவங்க படுற கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கைலக்கா, எங்களுக்கு எல்லாமே கைலக்கா தான். எழில் மாமா தான் உங்களுக்கு உலகமே. அவரை நான் கூட சரியா புரிஞ்சுக்காம அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நிறைய நடந்திருக்கேன். ஆனா உங்க தம்பி பண்ண மாதிரி மோசமாவும் அயோக்கியத்தனமாவும் நான் நடந்துக்கல. எழில் மாமாவை ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க தவிர வேற எந்த கோவமும் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு எங்க மாமா வேணும். அவர் கிடைக்கிற வரைக்கும் உங்க தம்பியை நாங்க விடுறதா இல்ல. நீ அன்பு அப்படி எல்லாம் சொல்லாத. அதுக்காக உங்க தம்பி ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க தம்பியால நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு வலிய சுமந்தாங்க. என் அக்கா எவ்வளவு ஒரு தப்பான பேரை சுமந்துக்கிட்டு இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. இதுக்கெல்லாம் காரணமான இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க உங்க தம்பியை மட்டும் தான் உறவா பாக்குறீங்களா? நாங்களாம் உறவு கிடையாதா? ஐயோ அப்படி இல்ல அன்பு. இவ அதெல்லாம் பார்க்க மாட்டாடா. நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. அப்பெல்லாம் இப்படி எழுதாளா? ஆனா பாரு, அவ தம்பி அடி வாங்குறது இவளால தாங்க முடியல. இத பார், எழில் மாப்பிள்ள எங்க இருக்கான்னு உன் தம்பிக்கு நல்லாவே தெரியும். அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் போலீஸ் அவனை விட மாட்டாங்க. டேய் வாடா. எங்க எங்க அன்பு? ஐயோ வலிக்குது சார். அப்பா, என் தம்பி இப்படி அடிக்கிறாங்களே. தம்பி நீ எங்கதப்பா இருக்க?